வெல்கம் டு கலைமணி கிச்சன் வெள்ளூர். இன்றைக்கி ஒரு பலாப்பழம் வச்சு தான் ஸ்வீட் செய்ய போகிறோம். இப்போ பலாப்பழம் சீசனு. அதில் நம்ம கேரளா ஸ்டைலில் கேரளாவில் எலாடன்னு ஒன்று செய்வாங்க. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மெத்தடில் பலாப்பழம் எலாடன்னு செய்கிறோம். அது வந்து வித்தியாசமாக ஆவியில் வேக வச்சா நம்ம கொழுக்கட்டெல்லாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். அதுதான் இன்றைக்கி செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு பலாப்பழம் வந்து ஒரு 20 எடுத்துருக்குது. இதேமாரி இது கொட்டை எல்லாம் எடுத்துகிட்டு நல்லா சதபத்தாக இருக்கணும், டேஸ்ட்டாக இருக்கணும். அந்தமாரி பழம் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்படி மிக்சியில் அரைக்க தான் போகிறோம், அதனால் கொஞ்சம் பெரிய துண்டாக போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது பழம் எல்லாமே துண்டு துண்டாக இப்படி கட் பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்ம இதில் மெஷர்மெண்ட்டு கப்பில் நம்ம அளந்து எடுத்துக்க போகிறோம். இந்த கப்பு தான் நம்ம எல்லாத்துக்குமே இப்போ சர்க்கரை, அரிசி மாவு எல்லாமே இதில் தான் போட போகிறோம். அதனால் இந்த கப்பு அளவு வச்சுக்கலாம். நம்ம எந்த கப்பில் எடுக்கிறோமோ அந்த அளவு வச்சுக்கலாம் நம்ம. இப்போ இதில் ஒரு கப்பு நல்லா அழுத்தி ஒரு கப் எடுத்துக்கலாம். அது மிக்சியில் சேர்த்துடலாம். இப்போ இந்த கப்பில் பாதி இதில் வந்து பாதி நம்ம வந்து நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ போட்டுக்கலாம். இது டேஸ்ட்டு பார்த்துட்டு கூட நமக்கு வெல்லம் வேணும்னா கொஞ்சம் அப்புறம் சேர்த்துக்கலாம். 3 ஏலக்காய் இதுவும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ மிக்சியில் அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நல்லா நைஸாக ஆகிடுச்சு. இந்தமாரி அரைச்சி எடுத்துன்னு வந்துடணும். இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ வெல்லம் இதில் 1 போட்டோம். அதே கப்பில் இது ஒரு பாதி வந்து நம்ம தேங்காய் போட்டுக்கலாம். திருவண்ண தேங்காய் இதில் ஒரு கப் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு அரிசி மாவு சேர்த்தணும். நம்ம பலாப்பழம் எடுத்தோம்ல அதே கப்பில் ஒரு கப்பு. இது பச்சை அரிசியாகவே எடுத்துக்கலாம், இல்லை கடையில் வாங்கின அரிசி மாவு இருக்கலாம், இல்லை இடியாப்பு மாவு எதுனாலையும் போட்டுக்கலாம். ஒரு கப்பு மாரி போட்டுக்கலாம். இதுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு சும்மா கொஞ்சமாக உப்பு, அதே ஒரு சிட்டிக்கு மாதிரி. இப்போ இது எல்லாத்தையும் கலந்துடலாம். இப்போ தேங்காய், அரிசி மாவு, இந்த பலாப்பழம் எல்லாமே கலந்து நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிட்டோம். இது இப்படியே இருக்கட்டும். அப்படியே கொஞ்சம் இந்த அரிசி மாவு வந்து பழத்தோட வெள்ளத்தோட கொஞ்சம் ஊறியில் இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம கொஞ்சமாக ஒரு தேங்காய் பில்லை சின்ன சின்னதாக கீர்த்து போட்ட தேங்காய் எடுத்துருக்குறோம். அதை வந்து நம்ம நெய்யில் வறுக்க போகிறோம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு வானல் வச்சுக்கிறோம். அதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் மாதிரி சேர்த்துக்கலாம். நெய் சூடு ஏறிடுச்சு. இப்போ அந்த கட் பண்ணி வச்ச தேங்காயை நல்லா செவக்க வறுக்கணும். இந்தமாரி செவந்துச்சுன்னா போதும், எடுத்துடலாம். இப்போ ஆஃப் பண்ணிடலாம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது கலக்கி வச்சுக்கிறோம்ல பழம் அரிசி மாவுலாம், அந்த இதுலேயே இப்போ தேங்காயை சேர்த்துடலாம். இந்த வறுத்து தேங்காயை இந்த பழம் கலவையோடு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம இது வந்து வாழை இலையில் வச்சு வேக வைக்க போகிறோம். அதனால் வாழை இலையை வச்சோம்னா அப்படியே டைரெக்டாக வச்சோம்னா வாழை இலை கிழிஞ்சு போயிடும். அதனால் அனலில் நம்ம வாட்டி எடுத்துட்டோம்னா எப்படி போண்டு பண்ணாலும் கிழியாது. அதனால் இலையை வந்து கொஞ்சம் அனலில் வாட்டிக்கலாம். இது இப்போ இருக்கட்டும். நம்ம அது வேக வைக்க போகிறோம், ஆவியில் வேக வைக்க போகிறோம். அதனால் ஒரு இட்லி பாத்திரம் வச்சு அதில் தண்ணி ஊற்றி கொதிக்க விடலாம். மூடி போட்டு வச்சிடலாம். சூடு ஏற்கும். அதுக்குள்ள நம்ம அந்த இலையில அந்த ஸ்டஃப்பிங்கை இதில் வச்சு ஃபோல்டு பண்ணலாம். இந்த இலை முழுசாக இது நம்ம பாதி இலை தான் செய்ய போகிறோம். அதனால் இந்த தண்டு இல்லாமல் இது மட்டும் கட் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ வாழை இலை எடுத்துருக்குது. இப்போ நம்ம இதில் கலந்து வச்சுக்கிற பலாப்பழ கலவையை இதில் வச்சுக்கலாம். இப்படி ஃபோல்டு பண்ணி வச்சிட வேண்டியது தான். இதுமாதிரி இடியாப்பு தட்டுக்குது, இதில் வச்சுக்கலாம். இது நம்ம கோன் மாரி செஞ்சு கூட இந்த மாதிரி கோன் மாரி செஞ்சுக்கலாம். இங்கே ஒரு டூத் பிக் வச்சு குத்திக்கலாம், பிரிஞ்சு வராமல் இருக்கும். இல்லை அப்படி மூடி வச்சிட்டோம்னா இது ஒரு கோன் ஷேப்பில் இது மாதிரி இருக்கும். இதுமாரி எல்லாம் செஞ்சு வச்சிடலாம். அப்புறமா தான் நம்ம ஆவியில் வேக வைக்க போகிறோம். இதெல்லாம் செஞ்சதை நம்ம இடியாப்பு தட்டில் அதில் அடுக்கி வச்சுக்கிறோம். இப்போ இந்த இட்லி பாத்திரம் நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அதுக்குள்ளே வச்சு வேக வைக்கலாம். இது வந்து இட்லி வேகிறத விட இன்னும் ஒரு 5 நிமிஷம் இட்லின்னா 5 நிமிஷத்தில் வெந்துடும்.
இது ஒரு 10 நிமிஷம் விடணும். அரிசி மாவுக்கு அதனால் ஒரு 10 நிமிஷம் வேக விடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். நல்லா திறக்கும் போதே நல்லா நெய், இந்த வாழை இலை வாசனை எல்லாம் கலந்த மாதிரி நல்லா வருது. இப்போ கட் பண்ணி பார்க்கலாம். நல்லா சாப்பிட்டவங்க நல்லா வெந்திருக்கு. பலாப்பழம் இலை அடை மாதிரி ரெடி ஆகிடுச்சு. அது ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். கிட்ஸுக்கு வேணால் சும்மா கையில் கொடுத்தா கூட கோன் மாதிரி வச்சு சாப்பிடுவாங்க. சும்மா பலாப்பழமே சாப்பிட்றதுக்கு இதுமாரி ஒரு வித்தியாசமான வாழை இலை, இந்த வெல்லம், நெய், பழம், இடம் எல்லா ஃப்ளேவரும் கலந்த மாதிரி இது ஆவியில் வேக வச்சதுனால ரொம்ப நல்லாவும் இருக்கும். இதேமாரி இன்னொரு டிஷ்ஷோடு உங்களை பார்க்குறேன். அண்ட் பை.